வெங்கடேஷாய. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று 23ஆம் பாசுரம். மாழிமலை முழைஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் மறிவுற்று தீவிழித்து. இந்த பாசுரத்தை கேட்போமா? திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆழ்வார் திருவடிகளே சரணம். நீளாதுங்கஸ்தனகிரிதடே சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதி சரசிரசித்தமத்யாபயந்தே ஸ்வோச்சிஷ்டாயாம் ஸ்ரஜினிகலிதம் யாபலாத்கிருத்ய புங்க்தே. கோதாதஸ்யை நம இதமிதம் பூய ஏவாஸ்து பூயः. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தால் நற்பாமாலை. பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு, சூடிக் கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடி அருள வல்ல பல்வளையாய். நாடி நீ வேங்கடவர்க்கென்ன விதியென்ன விம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. மாரிமலை முழைஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து வேரிமயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா கோயில் நின்றிங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியமாராய்ந்து கோல பிறந்தவோர் கோவிந்தன் வாழுவோர் சோரி மணிவாடம் தோன்றுவோர் நீதியால் நல்லவத்தர் வாழுவோர் நான் மரகளோதுவோர் வில்லிபுத்தோர் வேதக்கோனோர் பாதகங்கள் தேர்க்கும் பரமநடி காட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோரதமிழ் ஐயந்துமைந்து மரியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு. திருவாடி பூரத்து சகத்துரித்தாள் வாழியே திருப்பாவை முப்பதும் செப்பினாள் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ள வாழியே பெரும்போதோர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே ஒரு 143 வாழியே உயரங்கற்கே கண்ணில் உகந்தளித்தாள் வாழியே மறுவாரும் திருவள்ளி வளநாடி வாழியே வன்புருவ நகர்கோதை மலர்ப்பதங்கள் வாழியே. ஆண்டாள் திருவடிகளே சரணம். கிடந்தூரங்கும் சேரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து வாரி முலை மூழங்கில் மங்கி கிடந்தூரங்கும் சேரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து வாரி முலை மூழங்கில் மங்கி கிடந்தூரங்கும் சேரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து தேரி மயிர் பொங்க எப்பா
புறப்பட்டு வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு மாறி முலை முழஞ்சில் மண்ணி கிடந்தூரங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணாவும் கோயில் நின்று இங்கனே போதருளி கோப்புடைய போதருமா போலே நீ பூவை பூவண்ணாவும் கோயில் நின்று இங்கனே போதருளி கோப்புடைய சீரிய சிங்கார் சனத்திருந்த யாம் வந்த காரியம் மாறாய்ந்தருளோரம் பாவச் சீரிய சிங்கார் சனத்திருந்த யாம் வந்த காரியம் மாறாய்ந்தருளோரம் பாவாய் இப்பொழுது இந்த பாசுரத்தின் கருத்தை பார்க்கலாம். மழைக்காலத்தில் மலையில் உள்ள குகையில் உறங்கும் சிங்கம் விழிக்கிறது, கண்ணில் நெருப்பு பொறி பறக்கிறது, நாற்புறமும் நடமாடி பிடரி மயிலை சிரித்து கர்ஜனையுடன் வெளியே கிளம்புகிறது. அதேபோல் காயாம்பூ நிறத்தை உடைய கண்ணனே, நீயும் வீரநடை போட்டு உன் கோயிலிலிருந்து வெளியேறி இங்கே வந்து அருள் செய். சிம்மாசனத்தில் அமர்ந்து நாங்கள் எதற்காக இங்கு வந்தோம் என்பதை அறிந்து அந்த கோரிக்கைகளை பரிசீலனை செய்து நிறைவேற்றி அருள வேண்டுகிறோம். இதுவே இந்த பாசுரத்தின் கருத்தாகும். முழஞ்சில் மண்ணி கிடந்தூரங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து வாரி முலை முழஞ்சில்
பூவை பூவண்ணாவும் கோயில் நின்று இங்கனே போதருளி கோப்புடைய சீரிய சிங்கார் சனத்திருந்த யாம் வந்த காரியம் மாறாய்ந்தருளோரெம் பாவாய் சீரிய சிங்கார் சனத்திருந்த யாம் வந்த காரியம் மாறாய்ந்தருளோரெம் பாவாய் அன்னவயல் புதுவையாண்டாள் அரங்கற்குப் பன்னு திருப்பாவைப் பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு. 22வது பாசுரத்திலே அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்து என்று கண்ணபிரானுடைய கடாட்சத்தை பிரார்த்தித்தார்கள். சாபம் என்னால் எது சாபம்? ஏதோ ஒரு முனிவரிடத்திலே வாங்கி கொண்டது அது சாபமா என்னால் கண்ணபிரானை பிரிந்ததுதான் சாபம். கண்ணபிரானோடு சேர்ந்தால் அந்த சாபம் என்பது தொலைந்துவிடும். அந்த சேர்த்தியை யார் தருவார் என்னால் அது கண்ணபிரானே தான் தர வேண்டும். அவனுடைய கடாட்சம் பட்டால் நம்முடைய பாபங்கள் அனைத்தும் விலகும். நம்மை அவனிடத்திலிருந்து பிரித்து வைத்திருப்பது இந்த பாபங்கள் தானே, அதையெல்லாம் தொலைக்க வேண்டும் என்று அந்த பாசுரத்திலே நேற்றைய பாசுரத்திலே பிரார்த்தித்தார்கள். உடனே கண்ணபிரான், சரி உங்களுக்கு நான் வேண்டியதை செய்கிறேன், என்ன வேண்டும் என்று கேளுங்கள் என்று சொன்னான். அதற்கு பதிலாக இந்த பாசுரத்திலே நீ என்ன வேண்டும் என்று கேட்கிறாய், ஆனால் உன்னுடைய வார்த்தை எல்லாம் நீ இப்பொழுது எங்கே இருக்கிறாய்? படுக்கையறையிலே இருக்கிறாய். உன்னுடைய வார்த்தை படுக்கையறை வார்த்தையாகி போய்விடக்கூடாது. படுக்கையறையில் 1000 விஷயம் பேசுவோம், எல்லாவற்றையும் நிறைவேற்றுவோமா என்னால் எல்லாவற்றையும் நிறைவேற்ற முடியாது. அதனாலே உன்னுடைய வார்த்தை எங்கிருந்து நீ இருக்க வேண்டுமென்னால் முதலிலே எங்களுக்காக நீ இங்கிருந்து உன்னுடைய படுக்கையறையிலிருந்து எழுந்து 4 அடி நடந்து வந்து கோப்புடைய சீரிய சிங்காசனம் அங்கே வந்து நீ வீத்திருக்க வேண்டும். அப்படி வீத்திருந்த பிற்பாடு எங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டு அதை நீ கொடுக்க வேண்டுமே தவிர உன்னுடைய வார்த்தை ஒரு பள்ளியறை வார்த்தையாக இருக்கக்கூடாது. எப்படி இருக்க வேண்டுமென்னால் கடற்கரை வார்த்தை போலே இருக்க வேண்டும், திருத்தேர் தட்டிலே வார்த்தை போல இருக்க வேண்டும் என்று இவர்கள் கேட்கிறார்கள். விபீஷணனுக்கு அபயம் என்று கடற்கரையிலே வாக்களித்தானே, அது பெரிய வார்த்தை. அர்ஜுனனுக்கு மாமேக்கம் சரணம் ரஜா என்று சரம ஸ்லோகத்தை அருளினானே, அந்த வார்த்தைகள் போலே நீ இப்பொழுது சொல்லக்கூடிய வார்த்தை இருக்க வேண்டும். அதற்கு முதலிலே நீ வந்து கோப்புடைய சிறிய சிங்காசனத்திலே அமர வேண்டும் என்று 4 அடி எங்களுக்காக நடக்க வேண்டும். நாங்கள் எத்தனை தூரம் நடந்து வந்திருக்கிறோம், எங்களுக்காக 4 அடி நடந்து காட்டு என்று இந்த பாசுரத்திலே கண்ணபிரானை பிரார்த்திக்கிறார்கள். மாரிமலை முழஞ்சில் மன்னிக்கிடம் துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுத்து தீவிழித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின் இங்கனே போந்தருளே கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து யாம் வந்த காரியமாராய்ந்தருள் அருளேலோரெம்பாவாய். நீ எழுந்திருந்து நடக்க வேண்டும். எப்படி நடக்க வேண்டும் என்னால் ஒரு சிம்மம் போலே நடக்க வேண்டும். ரொம்ப ஆச்சரியமாக சாமர்த்தியமாக பேசுகிறார்கள். இவர்கள் என்ன வார்த்தை சொல்ல போகிறார்கள்? இப்பொழுது 4 அடி நடந்து வந்து சிம்மாசனத்திலே நீ இருக்க வேண்டும் என்ன அபிப்பிராயம் என்னால் எம்பெருமானுடைய கண்ணபிரானுடைய 4 திருக்கோலங்களையும் பார்த்து விட வேண்டும். இப்பொழுது கிடையழகை செவித்தார்களா? அவன் நடக்க வேண்டுமென்னால் நிற்க வேண்டும் முதலிலே. அப்போ நின்ற அழகை செவித்து விடுவார்கள். நடக்கும் பொழுது நடக்கிற அழகை செவித்து விடுவார்கள். இருந்தபோது சிம்மாசனத்திலே வீத்திருந்த போது அப்போ இருந்த அழகையும் சேவித்து விடலாம் என்று ஒரு வார்த்தை சொல்லி, ரொம்ப கெட்டிக்காரத்தனமாக ஒரு வார்த்தையை சொல்லி, நின்னான் இருந்தான் கிடந்தான் நடந்தான் என்று 4 திருக்கோலங்களையும் சேவித்து விடலாம் என்று இவர்கள் அப்படி பேசுகிறார்கள். அப்படி நடக்கும் பொழுது எப்படி நடக்க வேண்டும்?
ஒரு சிம்மம் போலே நடக்க வேண்டும். எந்த சிம்மம் போலே? ரொம்ப இளம் சிங்கம் போலே நடக்க வேண்டும். அந்த சிங்கமானது எப்படி நடக்கும் என்னால், சாதாரண காலத்திலே எப்படி நடக்கும் அதுபோல அல்ல. ஒரு மழைக்காலம் முடிந்த பிற்பாடு முதலிலே அது வெளியிலே புறப்பட்டு வருமே, அதுபோல நீ நடக்க வேண்டும். அது என்ன பண்ணும்? சிம்மங்கள் மாறி மலை முழஞ்சில், மாரிக்காலத்திலே மழைக்காலத்திலே ஒரு மலைக்கு உள்ளே இருக்கக்கூடிய குகைகளுக்குள்ளே மன்னி கிடந்துறங்கும். சிம்மமும் அதனுடைய பேடைகளும் சேர்ந்து ஒன்றாக உறங்கி கொண்டிருக்கும். எத்தனை மாதம் மழை வருகிறதோ, 4 மாதம் என்னால் 4 மாதம் அது உறங்கி கொண்டே இருக்கும். அந்த சமயத்திலே நாம் அருகிலே போய் பார்த்தால் கூட இருக்கிறது ஒரு சிங்கமா அல்லது பாறையா என்று நமக்கு தெரியாது. பாறையன்னே நாம் நினைத்து விடுவோம். அந்த அளவுக்கு அது பொருந்தி கிடந்து உறங்கும். சீரிய சிங்கம், சீர்மை மிகு சிங்கம், அந்த வீரத்தை உடைய சிம்மமானது அறிவுத்து, மழைக்காலம் முடிந்தவாறே மிருகங்களுக்கு தெரிந்துவிடும். சரி, மழைக்காலம் முடிந்து விட்டது, இப்பொழுது நாம் இறை தேட புறப்பட்டு விடலாம் என்று சிங்கம் என்ன பண்ணும்? சீரிய சிங்கம் அறிவுத்து முதலாக அது உணரும். அதற்கு மேலே இந்த கண்களை மெதுவாக திறக்கும். திறக்கும் பொழுதே நெருப்பு பொறி அப்படியே பறக்குமாம் அந்த கண்ணிலிருந்து. அறிவுத்து தீவிழித்து என்று நெருப்பு பொறி கிளம்ப அது கண்ணை திறக்கும். அதற்கு மேலே வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்து உதறி, அந்த உடைமயிர்கள் எல்லாம் அப்படியே ஆடும்படியாக, திறனால் எல்லாம் அடங்கி கிடந்தன. இப்போ எல்லாம் அது அப்படியே ஒரு தலையை ஆட்டும் பொழுது உடைமயிர்கள் எல்லாம், இந்த வாசனை பரிமளம் மிக்க அந்த உடைமயிர்கள், அதோடு அந்த வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்து உதறி அப்படியே நடந்து அது ஏற்கனவே எத்தனை மாதங்கள் அது உறங்கி கிடந்தது. அப்போ கால்கள் எல்லாம் அதற்கு சுவாதீனமத்து போயிருக்கும். கை கால்கள் எல்லாம் மறுபடியும் நல்லா சுவாதீனத்துக்கு வந்தால் தானே வேகமாக ஓடி போய் இரையை பிடிக்க முடியும். அதனால் முதலிலே அந்த கால்களை தன்னுடைய சுவாதீனத்துக்கு கொண்டு வருமா. அது எப்பாடும் பேர்ந்து உதறி, இன்னும் கால்களை நன்றாக உதறி, அதற்கு மேலே மூறி நிமிர்ந்து சோம்பல் முறிக்கும். சோம்பலை முறித்து இந்த உடம்பை நன்னா கொஞ்சம் சுறுசுறுப்பாக ஆக்கி கொண்டால்தான் அதாலே என்ன பண்ண முடியும்? வேகமாக ஓடி போய் பாய முடியும். மூறி நிமிர்ந்து முழங்கி பெரிய கர்ஜனையை விடும். அப்போ அந்த கர்ஜனையை கேட்டாலே அத்தனை மிருகங்களும் அப்படியே பயந்து போயிடும். ஐயோ, சிங்கம் எழுந்தெடுத்து என்ன ஆபத்தோன்னு அத்தனை மிருகங்களும் பயந்து போய்விடும். அப்படி முழங்கி புறப்பட்டு அப்படியே வீரமான அந்த கம்பீரமான நடையிலே நடக்குமே, அதுபோலே நீ நடந்து வர வேண்டும் என்று பிரார்த்தித்தார்கள். கண்ணபிரான் பார்த்தான், ரொம்ப அதிகப்படியான வார்த்தையாக இருக்கே, என்னை போய் சிங்கத்துக்கு உப்பமானமாக சொல்கிறீர்களே, நான் என்ன சிங்கம் போல ரொம்ப பயங்கரமாகவா இருக்கிறேன் என்று கண்ணபிரான் கேட்டான். அதற்கு அவர் சொன்னார்கள், இல்லை, அந்த நடையழகுக்கு உப்பமானமாகத்தான் சிம்மத்தை சொன்னோம். உண்மையாக நீ ரொம்ப மென்மையானவன், பூவை பூவண்ணா, காயாம்பூ போலே ரொம்ப மென்மையானவன். நீ என்ன பண்ண வேண்டும் என்னால், உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி, இப்பொழுது நீ உறங்கிக் கொண்டிருக்கிறாயே திருப்பள்ளி அறை, அதிலிருந்து எழுந்தருளி இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து, இந்த கோப்புடைய கட்டுக்கோப்புடைய சிம்மாசனம், அந்த சிம்மாசனத்துக்கு என்ன பெருமை என்னால், ஒருத்தர் பொய்யே சொல்லணும்னு நினைத்தாலும் அதிலே உட்கார்ந்து விட்டாரானால் அவரால் பொய் சொல்ல முடியாது. கண்ணன் எப்படிப்பட்டவன்? அவன் பொய் நம்பி புள்ளுவன் கள்வம் பொதியறை இன்னும் எப்பொழுதும் பொய்யை சொல்லக்கூடியவன். திருப்பள்ளியறையில் வேலை இருந்தால் அவன் நிச்சயமாக பொய் சொல்லி விடுவான். அவன் சொல்கிற வார்த்தை அவன் நிறைவேற்றவே மாட்டான். ஆனால் அந்த கண்ணனே இந்த சிம்மாசனத்திலே அமர்ந்து விட்டானால் அவனே பொய் சொல்ல நினைத்தாலும் அவனால் பொய் சொல்ல முடியாது. அப்படி ஒரு பெருமை அந்த சிம்மாசனத்துக்கு. கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து, நீ அந்த சிம்மாசனத்திலே அமர்ந்த பிற்பாடு நாங்கள் எதற்காக வந்தோம் என்று நீ கேட்க வேண்டும். அதற்கு மேலே எங்களுக்கு என்னவெல்லாம் தேவை என்று நன்றாக ஆராய்ந்து பார்த்து எதெல்லாம் எங்களுக்கு தேவையோ அதை எல்லாவற்றையும் நீ அருள வேண்டும் என்று இந்த 23வது பாசுரத்திலே பிரார்த்திக்கிறார்கள். இந்த பாசுரத்திலே உணர்த்தப்படுகின்ற திவ்ய தேசம் உன் கோயில் நின் இங்கனே என்று இருக்கிறது அல்லவா. இப்போ கோயில் என்னால் அது எந்த திவ்ய தேசத்தை குறிக்கும்? முதன்மையான திவ்ய தேசம் 108 திருத்தலங்களுக்குள்ளே முதன்மையான திவ்ய தேசம் எது என்னால் அது திருவரங்கம் பெரிய கோயில். ஸ்ரீரங்கம் பெரிய பெருமாள், நம்பெருமாள், பெரிய பிராட்டியார் இன்னும் சேவை சாதிக்கிறார்களே, அந்த கோயிலைத்தான் இந்த பாசுரம் உணர்த்துகிறது. அதுவும் இந்த பாசுரத்தில் என்ன பொருத்தம் என்னால், இங்கே நடையழகை பற்றி தான் இந்த பாசுரம் முழுவதுமே. நடையழகை, நீ எப்படி நடக்க வேண்டும், நடந்து வர வேண்டும் என்பது தான் இந்த பாசுரத்திலே இவர்கள் பிரார்த்திக்கிறார்கள். திருவரங்கம் பெரிய கோயில் என்னாலே
அதற்கு என்ன பெருமை? நடைதான் அங்கே பெருமை. நடையழகர் நம்பெருமாள் என்று சொல்லுவார்கள். அந்த நம்பெருமாளுடைய நடையழகை பார்ப்பதற்காக எத்தனை ஊர்களிலிருந்து எத்தனை பேர் வந்து காத்து கொண்டிருப்பார்கள். குறிப்பாக இந்த மார்கழி மாதத்திலே நடக்கக்கூடிய திருவத்தியன உற்சவம் பகல் 10 ராப்பத்து, இந்த ராப்பத்திலே நம்பெருமாள் அப்படி அடிக்கடி நடந்து காட்டுவார். ராமனை பற்றி சொல்லும் பொழுது கஜசிம்ம கதி வீரோ ஷார்தூல ரிஷபோபமௌ என்று ராமன் அவன் ரொம்ப அழகாக கஜத்தை போலே, சிம்மத்தை போலே, புலியை போலே, எருதை போலே நடக்கக்கூடியவன் என்று சொன்னார்கள். அந்த ராமன் ஆராதித்தது யாரு? இந்த ரங்கநாதரைத்தானே. அப்போ ரங்கநாதருக்கு அதோட பெருமை வாய்ந்த நடை இருக்கும் இல்லையா? அப்போ ரங்கநாதர் இந்த உற்சவங்களில் எழுந்தருளும் பொழுது எல்லோரும் காத்து கொண்டிருப்பார்கள். இப்பொழுது கஜகதி ஆக போகிறது, இப்பொழுது யானை போல நம்பெருமாள் நடக்கப் போகிறார், இப்போ புலியை போல நடக்கப் போகிறார், இப்பொழுது வந்து எருதை போலே நடக்கப் போகிறார். புறப்படும் பொழுது ஒரு சிம்மம் குகையிலிருந்து வரும் பொழுது எப்படி வருமோ அதுபோல புறப்பட்டு வருவார். உள்ளே அவர் ஆஸ்தானத்திற்கு போகும் பொழுது சர்ப்பகதி என்ன, பாம்பு எப்படி உள்ளே போய்விடுமோ அதுபோலே போய் விடுவார் என்று ஒவ்வொரு இடத்திலே ஒவ்வொரு நடை. ஆயிரங்கால் மண்டபத்திலே அங்கு ஒரு நடை, மணல்வெளியிலே ஒரு நடை என அந்தந்த இடத்திலே அந்தந்த நடையழகை காட்டுவார். அதை பார்ப்பதற்கு நமக்கு 2 கண்கள் எல்லாம் போராது, இந்த காலமும் நமக்கு போராது. அப்படி பார்த்து கொண்டே இருக்கலாம் என்று அவ்வளவு வைபவமாக அந்த நடை இருக்கும். இந்த பாசுரத்திலே நடையழகை பற்றி நான் ரொம்ப அழகாக விவரித்ததனால் இது நடையழகை உடைய நம்பெருமாள் விஷயமான பாசுரம் என்று காஞ்சி சுவாமி காட்டியிருக்கிறார். தொடர்ந்து அனுபவிப்போம் திருப்பாவையும் திவ்ய தேசங்களும். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।